ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த புரோக்கர் ஒரு பக்கம் சீரியல் ஓட்டிகிட்டு இருக்கான்னா, இந்த புரோக்கரோட சீரியலை கண்டென்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு இன்னொரு குரூப் வந்து ஒரு காமெடி சீரியல் ஓட்டிகிட்டு இருக்கு. அது யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும், இந்த மொக்கக்குரல். அது ஆரம்பத்துலேருந்தே காமெடி தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கு காமெடியில். அதனால தான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவை வெளியிடுறேன். நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா, அதை மொக்க குரலை கண்டுக்கவே வேண்டாம், அது வந்து ஒரு பைத்தியம், அது ஏதோ வளரும் அப்படின்றதுக்காக அதை லிஸ்ட்லேயே எடுக்க வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு சகோதரியே சொல்லியிருப்பாங்க, அந்த மொக்க குரலை பார்த்து, உனக்கு பந்தியிலே இடம் இல்லை, நீ எதுக்கு வந்து இலை கிழிச்சல்னு கதறன்னு சொல்லி அதை முடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த டாப்பிக்கை முடிச்சிருப்பாங்க. ஆனாலுமே இது பண்ணுற காமெடியை பார்க்கும்போது நம்மளால் பேசாமல் இருக்க முடியல. அது எப்படியெல்லாம் மக்களை டைவர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆனால் மக்கள் வந்து டைவர்ட் ஆகலை, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம், நீ எதுக்கு ஒத்த ரோசாக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. மற்றவங்களை எதுக்கு டார்கெட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேடம் என்ன ரொம்ப யோசித்து இப்போ சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு பாஸ்ட் 2 டேஸாக. என்னென்னா, ஒத்த ரோசா வந்து தப்பு பண்ணது 4 செவத்துக்குள்ளேயாம். ஆனால் மற்றவங்கெல்லாம் ரொம்ப பப்ளிக்காக தப்பு பண்ணுறாங்களாம். இவங்க சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, என்னென்னா, சுபுவும் பெரியம்மாவும் கூட்டணி வச்சு சூழ்ச்சி செஞ்சு சதி வலை பின்னி அந்த சதி வலையில் ஒத்த ரோசாவை சிக்க வச்சுட்டாங்களாம். எதுக்குன்னா, இந்த ஒத்த ரோசாவை யூடியூப்லேருந்து துரத்தணுமா, அதுக்காக இவ்வளோ ஒரு சூழ்ச்சி பண்ணாங்களாம். சூழ்ச்சினா எந்த மாதிரி சூழ்ச்சி? நம்ம ஒத்த ரோசா சொன்னாங்களே, பூந்தொட்டியில் கேமரா, அந்த மாதிரி சூழ்ச்சியான்னு தெரியல. ஏன்னா அந்த பூந்தொட்டி கேமராவே ஒரு ரீலுங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஸோ இது ஏதோ வேறு மாதிரியான ஒரு சூழ்ச்சியான். ஸோ அது என்னங்கிறதையும் மேடம் சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது மொக்கக்குரல் இந்த யூடியூப்லேருந்து துரத்துறதுக்காக சூழ்ச்சி பண்ணுற அளவுக்கு இந்த ஒத்த ரோசா ஒர்த்தான ரோசாவா? அப்படி அந்த ஒத்த ரோசா யூடியூப்பில் என்ன ஒரு மக்கள் சேவையை ஆற்றிட்டாங்க? இவங்களே அனுப்பி வச்சுட்டு வந்து உட்காருவாங்க, புலம்புவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. சரி ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறவங்கள திட்டுவாங்க. இவங்களும் செய்ய மாட்டாங்க, கேட்குறவங்கள நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தா தேமாவலே பூமாவலேன்னுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. இதை தவிர வேறு என்னத்தை பிடுங்கினாங்க அவங்க? இந்த மக்கள் சேவையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூழ்ச்சி பண்ணிட்டாங்களாம். அந்த சூழ்ச்சிக்கான ஆதாரம் தான் போடு. அப்புறம் 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மக்கள் பார்வை சகோதரி வந்து ஒரு லெஸ்பியன். அதாவது இந்த மொக்க குரலுக்கு எதுவுமே அதோட சொந்த கருத்து கிடையாது. ஏன்னா தப்பிச்சிக்கலாம், இல்லை நான் சொல்லலை, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடும். அந்த மாதிரி இது போடுற ஆதாரமும் அப்படி தான், கூகுள் எதனா ஒன்று தேடும், எடுத்துகிட்டு வந்து போடும். இது நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடும். அந்த மாதிரி இவங்க லெஸ்பியன் சொல்லிட்டு, நான் சொல்லலை, என்னோட கமெண்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிச்சு. அந்த கமெண்டர் யாருன்னா, மக்கள் பார்வை சகோதரிக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நானும் சொல்லலை, சுப்புவும் மெடலும் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுப்புவையும் மெடலையும் எதிர்த்து அவங்க ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வை கூட இணைந்து வேலை செஞ்சவங்க இப்போ திடீர்னு சுப்புவும் மெடலும் சொன்னது தான் 100% உண்மைன்னு சொல்கிறாங்கன்னா, மக்களே புரிஞ்சுக்கோங்க, அதில் எவ்வளோ நம்பகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஏன்னா அதுக்கிட்ட எதுவும் ஆதாரம் கிடையாது. அதனால் அது மற்றவங்க கிட்ட ஆதாரம் கேட்கும், ஆனால் அதுக்கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது, வாயில் வந்தது உளறிட்டே போகும். ஸோ அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுதுன்னா, இப்போது ஒத்த ரோசாவுக்காக ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஃபோனுக்காக ஒரு போராட்டம். அதாவது நியாயம் கேட்குது, புரோக்கர்கிட்ட அட்வைஸ் பண்ணுது. ஐயோ இதெல்லாம் கேட்கும்போது காமெடியாக இருக்குது. ஏன்னா உனக்கு வந்து புரோக்கரோட ஃப்ராடு தனத்தை பற்றி ஒரு 5% தான் தெரியும், அதை வச்சே நீ இவ்வளோ பொங்குற. ஆனால் ஒரு மனைவியாக கூட இருக்கிறவங்களுக்கு அந்த புரோக்கரை பற்றி 100% தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி பொங்குறவங்க கமெண்ட்ஸில் வீடியோஸ்க்கு கமெண்ட் போடுற வேலையை மட்டும்தான் பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தேன், இந்த மொக்கக்குரல் பொங்குற வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, தேங்க்யூ தங்கமே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது நியாயம் கேட்குறவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்கிறாங்களாமா. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு ஒரு சிபி கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் போடுவாங்க, எனக்கு ஃபோன் வாங்கி தரல, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, மக்களே பாருங்கள் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுவாங்க.
எனக்கு சிக்காபாய் வேண்டாம், இதுதான் என்னோட கடைசி முடிவு அப்படின்னு போஸ்ட் போடுவாங்க. அப்புறம் பார்த்தா எப்பவும் போல் ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்களை முட்டாளுன்னு நினைக்கிறாங்களா அவங்க? ஆனால் நாங்கள் முட்டாள் கிடையாது, எங்களுக்கு புரியும். அவங்க ரீல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியும். ஆனால் புரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இதே மொக்க குரல் புரியாமல் தானே இவ்வளோ போராடிட்டு இருக்கு. இவங்க ரீல்ஸ் போடுறது கூட எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அந்த ரீல்ஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் வரும் பாருங்க, அதுதான் ரொம்ப காமெடியிலே ஒரு உச்சக்கட்ட காமெடி. அது என்னென்னா, ஒரு ஹைலைட்டு கமெண்ட் என்னென்னா, ஒரு ஒரு மேடம் போட்டிருந்தாங்க, என் மகன் சிக்கா, அதாவது 54 வயசு மகன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். என் மகன் சிக்கா உன் தவறெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருக்கான், நீ அவன் கூட அவன் மனசு கோணாமல் குடும்பம் நடத்துமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கமெண்ட். அப்புறம் நிறைய பேர் நீங்கள் 100 வருஷம் வாழணும், 100 வருஷம் வாழணும், 1000 இயர்ஸ் வாழணும், அப்புறம் உங்கள் ஜோடி பொருத்தம் சூப்பர். இதெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க, இன்னும் புரியாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது. ஆனால் அந்த புரியாத மக்களை டார்கெட் பண்ணி இந்த மொக்க குரலும் வந்துட்டு ஏதேதோ வளருது, பேசுது. நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், இனிமே உன்னோட அந்த டேக் வச்சுருக்க தெரியுமா, மீண்டும் மீண்டும் வருவேன், முகத்திரையை கிழிப்பேன்னு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், உனக்கு செட்டே ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் நீ என்ன பண்ண என்ன கிழிச்சங்கிறது இது வரைக்கும் சத்தியமாக ஒன்றுமே தெரியல. அதனால் இனிமேல் உன் சேனலை மாற்றிக்கிட்டு, அது கூட உன்னால் யோசிக்க முடியாது, நானே ஒரு டைட்டில் கொடுக்குறேன், ஒத்த ரோசாவுக்கான ஒற்றை குரல் அப்படின்னு மாற்றி வச்சுட்டு நீ சொம்பு தூக்கு, காமெடி தூக்கு, என்ன வேணால் பண்ணு. ஆனால் இந்த மக்களை வந்து டைவர்ட் பண்ணாது. ஆனால் இனிமேல் டைவர்ட் பண்ணவும் முடியாது, மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நீ என்ன வேணால் பண்ணு. ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணு, உன்னோட அக்கா இருக்காங்க இல்லையா, அக்காவா, அவங்களுக்கு இப்போ தான் 37 வயசு, ஒத்த ரோசாக்கு இப்போ தான் 37 முடிஞ்சு 38ன்னு நினைக்கிறேன். அதனால் நீ தான் அக்காவாக இருப்ப. ஸோ உன் தங்கச்சிக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீ கேளு, உனக்காக நாங்கள் இவ்வளோ குரல் கொடுக்குறோம், போராட்டம் பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம், ஆனால் நீ என்ன பண்ணுற? உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? நீ எதுக்கு வந்து எங்களை மொக்க பண்ணிவிட்டு ரீல்ஸ் போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற? அப்படி சந்தோஷமாக தானே இருக்க, அப்புறம் எதுக்கு புலம்புற? எதுக்கு மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாத்துற? மக்களை இல்லை, என்னையே ஏமாத்துற அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உன்னால் கேட்க முடியுமா? நீ கேட்க மாட்ட. ஏன்னா உனக்கு கண்டென்ட் வேணும், இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் நீயும் பேசிக்கிட்டே இருப்ப. அதனால் நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் நாங்களும் நிறுத்த போகிறதே கிடையாது. அதனால் சீக்கிரம் முடிக்க பாருங்கள்.